உலகெங்கும் உள்ள காவி சொந்தங்களுக்கு சாண்டில்யனின் அன்பு வணக்கம். நேற்றைய தினம் மக்கள் நாயகன் திரு அண்ணாமலை அவர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் கோவை இடையார்பாளையம் தொகுதிக்கு வந்தார். அவரை காங்கிரஸ் மற்றும் பாஜக சொந்தங்கள் மேலதாளம் முழங்க வரவேற்று ஆரவாரப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மண்டல் தலைவர் திரு விஜயகாண்டிபன் அவர்கள், ஜி.கே. நாகராஜன் மாநில விவசாய அணி தலைவர், மாநில விவசாய அணி செயற்குழு உறுப்பினர் மேகலதா அவர்கள், மண்டல் துணைத் தலைவர் திரு சரவணன் அவர்கள், மண்டல் பொருளாளர் திரு சுரேந்தர் அவர்கள், மண்டல் செயலாளர் திரு ராஜேஷ் அவர்கள், மண்டல் பொதுச் செயலாளர் திரு ஆர்.கே. அவர்கள், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு சிவகுமார் அவர்கள், ஓபிசி அணி மண்டல் தலைவர் திரு செந்தில் அவர்கள், ஓபிசி அணியின் துணைத் தலைவர் திரு சாண்டில்யன் அவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இது அவர்கள் மட்டுமின்றி மாவட்ட அரசு தொடர்பு பிரிவு செயலாளர் திரு கோல்டு ரவி அவர்கள், மாவட்ட அரசு தொடர்பு பிரிவு திரு பக்தவச்சலம் அவர்கள், மண்டல அரசு வழக்கறிஞர் பிரிவு திரு தினேஷ் அவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட போதிலும் பொதுமக்களுக்கு எந்தவிதமான இடையூறும் ஏற்படாமல், போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் கவனமாக பாதுகாத்து கொண்ட காவல்துறையினருக்கு ஒரு நன்றி சொல்லி ஆக வேண்டும். அது மட்டுமின்றி பிரச்சாரத்தை தொடங்கிய திரு ஜி.கே. வாசன் அவர்களும் அங்கிருந்த காங்கிரஸ் மற்றும் பாஜக நிர்வாகிகளுக்கு தன் மரியாதையை செலுத்திவிட்டு பாஜகவின் வெற்றி உறுதி என்ற முழக்கத்துடன் தனது சொற்பொழிவை ஆரம்பித்த திரு ஜி.கே. வாசன் அவர்கள், நமது தொகுதி நாயகன் மக்கள் தொண்டன் திரு அண்ணாமலை அவர்களின் ஆற்றல் திறனை பற்றி விமர்சித்தும், திருட்டு திமுக அவர்களின் அரசின் அவல நிலையை குறித்தும் மக்களுக்கு எடுத்து உரைத்தார். சுருக்க பேசி மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடிக்குமாறு தனது பிரச்சாரத்தை முடித்தார் திரு ஜி.கே. வாசன் அவர்கள். அதன் காணொலியை இப்போது காண்க. அண்ணாமலை ஆதரித்து நமது தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் இங்கு அருமையான வரவேற்பை கொடுத்திருக்கிற மாவட்ட தலைவர் ஐயா செல்வராஜ் தலைமையிலே, நமது பாரதிய ஜனதா இயக்க தலைவர் அண்ணன் ஜி.கே. நாகராஜ் அவர் முன்னிலையிலே அருமையான வரவேற்பு நன்றி தெரிவித்து இப்பொழுது ஐயா அவர்கள் உரையாற்ற முடிந்த பிறகு இங்கு வந்திருக்க நிர்வாகிகள் அத்தனை பேரிடத்திலே மாலை பெற்றுக் கொள்வார்கள். இப்பொழுது ஐயா அவர்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்களை ஆதரித்து வெற்றி வேட்பாளர் அண்ணாமலை அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகள் எல்லாம் தாமரையிலே தாருங்களை கேட்டு ஐயா அவர்கள் இப்பொழுது எழுச்சி வழங்கப்படுவார்கள். கடைசி உங்களுக்கு பொன்னான போயிடுவார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கோவை மாநகர வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் திரு செல்வராஜ் அவர்களே, தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் திரு வி.வி. வாசன் அவர்களே, இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் ஐயா குன்னியமுத்தூர் ஆறுமுகம் அவர்களே, ஐயா சிகாமணி அவர்களே, மாநில இளைஞர் அணியினுடைய துணைத் தலைவர் அருணேஸ்வரன் அவர்களே, மாநில மாணவர் அணியினுடைய துணைத் தலைவர் திரு அஸ்வின் சுந்தர் அவர்களே, நம்முடைய இளைஞர் அணியினுடைய தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் கார்த்திக் கண்ணன் அவர்களே, வடவள்ளி செல்வராஜ் அவர்களே, திருமலை ரவி அவர்களே, ரஃபீக் அவர்களே, மார்டின் அவர்களே, சிவராஜ் அவர்களே, பிரவீன் அவர்களே, நம்முடைய பாஜகவினுடைய மரியாதைக்குரிய நாகராஜன் அவர்களே, மேலும் என்னோடு இங்கே வாக்கு சேகரிக்க வருகை புரிந்திருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விடியல் சேகர் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய பொறுப்பாளர்களே, நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய மரியாதைக்குரிய பொறுப்பாளர்களே, வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மேலும் நம்முடைய பாஜகவினுடைய மண்டல தலைவர் விஜய் காந்தீபன் அவர்களே மற்றும் கூட்டணி கட்சியினுடைய மதிப்பிற்குரிய
பொறுப்பாளர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல வரவேற்பு உங்கள் முகங்களிலே தெரியும். மகிழ்ச்சியும் மலர்ச்சியுமே நம்முடைய வெற்றிக்கு அடித்தளம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. கோவையிலே தமாக சார்பிலே கூட்டணி நண்பர்கள் கலந்து கொண்ட இரண்டாவது கூட்டம். முதல் கூட்டம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உறுதி செய்த கூட்டம். மீண்டும் உறுதி செய்கின்ற கூட்டம் உங்கள் கூட்டம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய கோவை பாராளுமன்ற தொகுதியினுடைய மதிப்புக்குரிய வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். இந்த தொகுதி தமிழகத்தினுடைய நம்பர் 1 தொகுதியாக வளர வேண்டும். அதற்கு 100% பொருத்தமான வேட்பாளர் நம்முடைய அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்கள் நேர்மையானவர், எளிமையானவர், பண்பாளர், உள்ளத்தில் ஒன்று வைத்து உதட்டில் ஒன்று பேசாதவர், உண்மை நிலையை உண்மையாகவே நடுநிலையோடு பேசக்கூடிய தலைவர் நம்முடைய அண்ணாமலை என்றால் அதிலே மாற்று கருத்து கிடையாது. ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்முடைய கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு நல்ல வேட்பாளரின் பெயரிலே வாக்காளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் கிடைத்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். கோவை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாக போகிறது. கோவையிலே உள்ள நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளுடைய ஒவ்வொரு பிரச்சனையையும் நன்கு அறிந்து புரிந்து தெரிந்து உங்களுடைய கோவை மாவட்டத்தினுடைய வரைபடத்தை அளந்து வைத்திருப்பவர் நம்முடைய அண்ணாமலை அவர்கள். இந்த தொகுதியினுடைய சந்து புந்துகளை எல்லாம் அவர்கள் நன்கு அறிவார்கள். ஏற்கனவே கோவை பாஜகவுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே நம்முடைய அகில இந்திய பாஜகவினுடைய மகளிர் அணியினுடைய தலைவி அம்மா வானதி சீனிவாசன் அவருடைய பணி மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. மேலும் அவர் கோவை மாநகரத்தினுடைய வளர்ச்சியிலே உறுதி கொண்டவராக செயல்பட்டால் அதற்கு மேல் ஒருபடி கொங்கு மண்டலத்தை அதனுடைய வளர்ச்சியை உறுதி செய்து கொள்பவராக நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தாமரை சின்னத்திலே இங்கே போட்டியிடுகிறார் என்பதை இங்கே நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு மத்தியிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான நல்ல அரசு 3வது முறை பாரத பிரதமருடைய தலைமையிலான அரசினுடைய தொடர்ச்சி இந்தியாவிற்கு அவசரம் அவசியம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அத்தகைய உயர்ந்த நிலையை வாக்காளராகிய நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த உறுதியை தமிழகத்தினுடைய கோவை நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து முதல் தொகுதியாக இந்தியாவிலே வெற்றி அறிவிப்பு வந்த தொகுதி கோவை தொகுதி என்று பெயர் எடுக்கக்கூடிய நிலையிலே வாக்காளர்கள் நம்முடைய தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை தேடி நாடி நான் இங்கே வருகை புரிந்திருக்கிறேன். கோவை மாநகரத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. கோவையை இந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று அழைக்கிறோம். அப்படி என்றால் இங்கே சிறு குறு தொழில்கள் லட்சக்கணக்கிலே இருக்கிறது. அதன் அடிப்படையிலே
தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களிலிருந்து இங்கே வந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் கோவை நாடாளுமன்றத்தினுடைய வளர்ச்சி மேலும் உறுதி செய்யப்பட வேண்டும். தொழில்கள் தங்குதடையின்றி தாமதமின்றி இங்கே வளர வேண்டும். புதிய தொழில்கள் இங்கே மலர வேண்டும். குறிப்பாக சென்னைக்கு பிறகு மென்பொருளுக்காக எடுத்துக்காட்டாக இருப்பது கோவை மாநகரம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. மென்பொருள் தொழிற்சாலைகளுடைய அடிப்படையிலே இங்கே நம்முடைய கொங்கு மண்டலத்திலும் சரி, கோவை நாடாளுமன்ற தொகுதியிலும் சரி, மாணவ மாணவிகள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய உறுதியான நிலையை முதல் நிலையாக நம்முடைய வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் செய்வார்கள் என்பதிலே கிடையாது. மத்திய அரசுடைய திட்டங்களை நான் கூற வேண்டும் என்றால் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். அனைத்து துறையினருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய அரசாக மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சியிலே பெரும் பங்கு மத்திய அரசை சார்ந்தது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இன்றைக்கு மத்திய அரசுடைய சாதனைகளே நம்முடைய வருங்கால வெற்றிக்கு அடித்தளம் என்று கூறினால், தமிழகத்திலே மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற திமுகவினுடைய வேதனையான சாதனைகளை நம்மால் சொல்லாமல் இருக்க முடியாது. குறிப்பிட்டு கூற வேண்டும் என்றால், இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிலை என்ன? ஏழை எளிய நடுத்தர மக்கள், சாதாரண மக்கள் மீது சுமையை ஏற்றிய அரசாக திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பால் விலை உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, இதன் அடிப்படையிலே மக்கள் மீது சுமையை ஏற்றி மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் இன்றைக்கு தமிழகத்திலே அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு அதிகரித்து கொண்டே போகிறது. கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்வு அதிகரித்து கொண்டே போகிறது. குறிப்பாக பொய் வாக்குறுதிகளை மக்களிடம் கூறி வாக்காளர்களை காக்க வைத்து ஏமாற்றிய அரசு திமுக அரசு என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இந்தியாவிலே ஒரு மாநிலத்திலே டாஸ்மாக் விற்பனை அதிகமாக இருக்கின்றது என்றால் அதற்கு பெருமை வாய்ந்த திராவிட மாடல் அரசு திமுக அரசு தான் என்றால் மாற்று கருத்து இருக்க முடியாது. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று தம்பத்தம் தட்டிக் கொண்டிருக்கிறார்கள். காலையிலே பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பது, அதை பெண்கள் சாமி மடத்திலே வைத்து மாலை அந்த பணத்தை குடும்ப செலவுக்காக பிரயோஜனமாக செய்ய வேண்டும் என்று எண்ணும் போது மாலை சாமி மடத்தை பார்க்கும் போது அந்த பணம் அங்கே இருக்காது. ஏன் பணம் இல்லை என்று தேடும் போதுதான் அவர்களுக்கு தெரிய வரும், அந்த பணம் வீட்டில் உள்ள ஒரு மரியாதைக்குரியவர் அதை எடுத்து மிகுந்த மரியாதையோடு டாஸ்மாக் கடைக்கு சென்று நம்முடைய திமுக அரசினுடைய கஜானாவிலேயே காலை வாங்கிய பணத்தை மாலை போட்டு விடுவார்கள். இதுதான் திராவிட மாடலுடைய அரசாக இருக்கிறது. இப்படித்தான் வாக்காளர்களை அவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தயவு கூர்ந்து இனிமேல் வாக்காளர்கள் திமுகவிடம் ஏமாறக்கூடாது. மாறாக வாக்களிக்கும் போது உங்களுடைய வாக்கின் மூலம் அவர்களை நீங்கள் ஏமாறி ஆக்க வேண்டும். அதற்கு தாமரை 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 அண்ணாமலை 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 என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நண்பர்களே, அண்ணாமலை
எவ்வளவு தூரம் வந்து நண்பர்களே, நம்முடைய அண்ணாமலை அவர்கள் ஒரு சாதாரண ஏழை எளிய நடுத்தர குடும்பத்திலே பிறந்தவர் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அவருடைய பெற்றோர்கள் செய்த புண்ணியம், அவர்களுடைய கடின உழைப்பின் காரணமாக அவரை படிக்க வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக கடின உழைப்பின் மூலம் நன்கு படித்து படிப்பிலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்து IPS அதிகாரியாக, காவல்துறையினுடைய உயர் அதிகாரி என்ற பொறுப்பேற்று அதன் அடிப்படையிலே மக்கள் பணியாற்றிக் கொண்டிருந்தார் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. காவல்துறையின் மூலம் மக்கள் பணியாற்றுவதை விட நேரடியாக மக்கள் பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே, உயர்ந்த சிந்தனையின் அடிப்படையிலே தன்னுடைய மண்ணுக்கு வந்து தான் விரும்பிய தலைவர் மோடியை தேர்ந்தெடுத்து அண்ணாமலை வெற்றி வளர்ச்சி